Hi friends, welcome back to Polity Previous Year Question Paper Analysis. நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்னன்னா கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். கான்ஸ்டியூஷனல் பாடிஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். எக்ஸாமில் டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, சிஎஃப், என்டிஏ அது மாதிரி எல்லா எக்ஸாமும் சரி ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதுக்கு முன்னாடி கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் எதில் ஸ்டார்ட் பண்ணலாம்னா பார்ட் 14 சர்வீஸ் அண்டர் த யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லிப்பாங்க. அதாவது என்னென்னா ஆர்டிகல் 308 டு 323 வரைக்கும் கவர் பண்ணிப்பாங்க. அதில் வந்து 2 சாப்டர்ஸாக இருக்கும். அது என்னென்ன ஆர்டிகல் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1 சர்வீசஸில் ஆர்டிகல் 308 டு 314 வரைக்கும் கவர் பண்ணியிருப்பாங்க. 308 எதுக்குள்ள வந்துட்டுனா இன்டர்பிரேஷன் ஆஃப் ஸ்டேட் ஃபார் பார்ட் 14. 309 எடுத்துக்கிட்டா ரெக்ரூட்மெண்ட் அண்ட் கண்டிஷன் ஆஃப் சர்வீசஸ். 3110 ஆர்டிகல் எடுத்துக்கிட்டா டாக்டரின் ஆஃப் ப்ளஸர். 311 ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் சர்வீஸ். 322 மீன்ஸ் கிரியேஷன் ஆஃப் ஆல் இண்டியா சர்வீசஸ். ஆர்டிகல் 314 எதுக்குன்னா ப்ரொடெக்ஷன் ஆஃப் எக்ஸிஸ்டிங் ஆஃபீஸர்ஸ் ஒமிட்டட். ஓகேங்களா, இதை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. அது சாப்டர் 2 பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ்னா 315 டு 323 வரைக்கும் இருக்க ஆர்டிகல்ஸ். அதில் ஆர்டிகல் 315 எதுக்குன்னா பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஃபார் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ். 316 எடுத்துக்கிட்டா அப்பாயின்மெண்ட் அண்ட் டேர்ம் ஆஃப் மெம்பர்ஸ். 317 எடுத்துட்டா ரிமூவல் அண்ட் சஸ்பென்ஷன் ப்ராசஸும். 318 இது பண்ணால் பவர் டு மேக் ரெகுலேஷன்ஸ் ஆனது. அதே ஆர்டிகல் 319 எடுத்துட்டா ப்ராவிஷன் ஆஃப் ஹோல்டிங் ஆஃபீஸ் ஆஃப்டர் மெம்பர்ஷிப் வரும். தென் ஆர்டிகல் 320 ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ஸ். 323 ரிப்போர்ட்ஸ் ஆஃப் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டட் ஆனது. சரி, இனிமேல் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் இருக்குல்ல, அதுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஒரு டைம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், அதோட ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து கான்ஸ்டியூஷனல் பேசிஸ் வந்து ஆர்டிகல் 315 டு 323 வரைக்கும் இருக்கும். பார்ட் 14 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடிஸ். ஓகேங்களா, இதோட காம்போசிஷன் எடுத்துட்டா சேர்மன் ப்ளஸ் 8 to 10 மெம்பர்ஸ் வரையும் இருப்பாங்க. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்ஸ் தான் பண்ணுவாங்க. தென் அட்லீஸ்ட் half ஆஃப் த மெம்பர்ஸ் வந்து 10 இயர்ஸ் அண்டர் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணியிருக்கணும். இந்த வந்து யூபிஎஸ்சியில் மெம்பர்ஷிப்பாக வந்து ஆகணும். ஓகேங்களா, இவங்களோட டென்யூஸ் என்னன்னா 6 இயர் இருக்கலாம், இல்லாட்டி 65 ஏஜ் இருக்கலாம். விச் எவர் இயர்லி அது வரைக்கும் மெம்பர்ஷிப்பாக கண்டினியூ பண்ணலாம். இவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா ஆல் இந்தியா அண்ட் சென்ட்ரல் சர்வீஸ் சாரி, இந்த எக்ஸாம்லாம் இது பண்ணுவாங்களே அவங்க தான் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் ரெக்யர்மெண்ட், ப்ரொமோஷன், டிசிப்ளினரி மேட்டர்ஸ்க்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுறதும் இவங்க தான், யூபிஎஸ்சியில் இருக்கவங்க தான். இவங்களோட ரிப்போர்ட் என்னென்னா ஆனுவல் ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. பிரசிடென்ட் சார் வந்து பார்லிமெண்ட்டில் வந்து அந்த ரிப்போர்ட்டை வந்து லைட் டவுன் பண்ணுவாங்க. இவங்களுடைய ரிமூவல் ப்ராசஸ் எது பண்ணால் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவல் ப்ராசஸ் மாதிரி ஏதோ யூபிஎஸ்சி அவங்க மெம்பர்ஸ் ரிமூவ் பண்ணுறது, அதாவது மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கெப்பாசிட்டி இது பண்ணால் ரிமூவ் பண்ணுவாங்க. ஓகே, யூபிஎஸ்சி பார்த்தாச்சா. ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் கான்ஸ்டியூஷனில் இது மாதிரி இருக்கும். ஜாயின்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதை வந்து பார்த்துக்கலாம். ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் சிமிலராக ஆர்டிகல் 315 டு 323 தான் இருக்கும். அப்பாயின்மெண்ட் வந்து யாருன்னா அங்கே பிரசிடென்ட் பண்ணுவாங்களா, ஸ்டேட் லெவலில் கவர்னர் பண்ணுவாங்க. காம்போசிஷன் என்னன்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் நாட் ஸ்பெசிஃபைட் இன் த கான்ஸ்டியூஷன். அது யூபிஎஸ்சியில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்களா 8 to 10 மெம்பர்ஸ் ஒரு சேர்மன் அது மாதிரி. ஆனால் ஸ்டேட் பப்ளிக் கமிஷனில் கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல. குவாலிஃபிகேஷன் 10 இயர்ஸ் கவர்மெண்ட் சர்வீஸ் சிமிலர் தான். 10 இயர் 6 இயர்ஸ் அங்கே 65 இயர்ஸா, இங்கே வந்து 62 இயர்ஸ். இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டா எக்ஸாம் ஃபார் ஸ்டேட் சர்வீஸ், அட்வைஸ் ஆன் ரெக்யர்மெண்ட் அண்ட் ப்ரொமோஷன் இதுதான் பண்ணுவாங்க. ரிப்போர்ட் இவங்க வந்து அங்கே வந்து பிரசிடென்ட் பண்ணுவாங்களா யூபிஎஸ்சி. அதே ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னா கவர்னருக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அதே ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஒன்று இருக்கா, அதை பார்த்துக்கலாம். இது வந்து எதை பேஸ் பண்ணினா ஆர்டிகல் 315 பேஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடியில், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. எது பண்ணால் பார்லிமெண்ட் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் ரெக்வஸ்ட் பண்ணாங்க. ஸோ வந்து கிரியேட் பண்ணது தான் இது வந்து ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் கமிஷன். இதனுடைய அப்பாயின்மெண்ட் யாருன்னா பிரசிடென்ட் பண்ணுவாங்க. அதே ஸ்டேட்னா யார், கவர்னர் பண்ணுவாங்க. இங்கே வந்து 2-3 ஸ்டேட் ஜாயின் பண்ணி இது பண்ணுவாங்களா, அதனால ஜென்ரலாக இருக்கணும்னு பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சேம் தான், டென்யூர் வந்து 6 இயர்ஸ் 62 இயர்ஸ். ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் ஃபார் 40 அந்த ஸ்டேட் கமிஷன். ஒரு சில ஸ்டேட் வந்து ஒன்றா இது பண்ணுற மாதிரி இருக்குங்களா, அவங்களாம் வந்து ஜாப் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிப்போர்ட் வந்து என்னன்னா கவர்னர் பண்ணுவாங்க. கவர்னர் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் அசம்பிளிஸ் எந்தெந்த ஸ்டேட் வந்து கவர் பண்ணியிருக்கோ அந்த ஜாயிண்ட் ஸ்டேட் பப்ளிக் கமிஷன் அவங்க வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட் சிஏஜி, கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. சிஏஜி இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். ஆர்டிகல் 148 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சிஏஜி அது. அதே ஆர்டிகல் 149 அவங்களோட டியூட்டிஸ் அண்ட் பவர்ஸ். 150 மீன்ஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். 151 வந்து ஆடிட் ரிப்போர்ட்ஸில் ஒன்றான ஒன்று. அப்பாயின்மெண்ட் யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் சார் தான் பண்ணுவார். அதே மாதிரி யூபிஎஸ்சி லெவன்டா மாதிரி 6 இயர்ஸ் 65 ஏஜ். ஓகேங்களா, ரிமூவலும் வந்து சேம் ப்ராசஸ் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அது மாதிரி ரிமூவ் பண்ணுவாங்களோ அதே ப்ராசஸ். கீ ரோல், இவரோட ரோல் என்னன்னா ஃபினான்சியல் அக்கௌண்டபிலிட்டி
எக்ஸிக்யூட்டிவ் பார்லிமெண்ட் வந்து மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து என்னென்னா பிரசிடென்ட் வந்து சப்மிட் பண்ணுவார், அது யூனியன்னா. அதே ஸ்டேட் இது ரிப்போர்ட் வந்து கலெக்ட் பண்ணால் கவர்னருக்கு வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரெஸ்பெக்டிவ் லெஜிஸ்லேச்சர், அதாவது இது வந்து பார்லிமெண்ட்லேயும் ஸ்டேட் வந்து ஸ்டேட் அசம்பிளியும் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவரோட டியூட்டி என்னன்னா சிஏஜி வந்து என்னென்னா எந்த ஒரு கண்ட்ரோல் ரிசிப்ட்ஸோ இல்லாட்டி பப்ளிக் மணியோ இஷ்யூ பண்ணுறதுக்கு இல்லை. ஓகேங்களா? பிரிட்டிஷ் சிஸ்டத்தில் வந்து சிஏஜி தான் இந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பண்ணுவாங்க. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிள் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று எதுனா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஏன்னா வந்து ஆர்டிகல் 324 வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஏன் அது மாதிரி சொல்லணும்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து எலெக்ஷன் நடக்குதா, அது மட்டும் இல்லாமல் கேரளா அது மாதிரி இது பண்ணுது. ஸோ டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் யூபிஎஸ்சிலும் எக்ஸாம் கேட்கறது ரொம்ப ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம் வாங்க. ஆர்டிகல் 324 என்னென்னா பர்மனன்ட் கான்ஸ்டியூஷனல் பாடியை வந்து ஈஸியாக வந்து அனௌன்ஸ் பண்ணிப்பாங்க. இதில் மெம்பர்ஸ் வந்து யாரும் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அவங்களோட டென்யூர் வந்து 6 இயர்ஸ் ஆர் 65 ஏஜ் வரைக்கும் இருக்கலாம். கம்போசிஷன் பார்க்கலாமா? ஒரு சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க, தென் வந்து அதர் எலெக்ஷன் கமிஷனர். இப்போ வந்து 1+2 அந்த மெம்பர்ஷிப்பில் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? சீஃப் எலெக்ஷன் கமிஷனரோட சேலரி வந்து எவ்வளோனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சேலரிக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். எலெக்ஷன் எது கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்சபா, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தென் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, இதெல்லாம் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான். ஓகேங்களா? எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஸ்கோப் எது இல்லைன்னா ஸ்பீக்கர் ஆர் டெப்டி ஸ்பீக்கர் எலெக்ஷன் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா வந்து அதை வந்து பார்லிமெண்ட் இருக்குல்ல அவங்களே பண்ணிக்குவாங்க. தென் பஞ்சாயத்து முனிசிபல் எலெக்ஷன் வந்து ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பண்ணுவாங்க. எலெக்ஷன் டிஸ்பியூட் வந்தால் அவங்க வந்து கோர்ட்டுக்கு தான் போகணுமே தவிர எலெக்ஷன் கமிஷன் கிட்ட போகக்கூடாது. இதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ரிமூவல் ப்ராசஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவல் ப்ராசஸ் சேமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்களா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவலான சேம் ப்ராசஸ் இருக்கும். அப்படின்னா மேபி ப்ரீலிம்ஸ் எக்ஸாம் கேட்கலாம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுறது ப்ராசஸில் யார் யாரெல்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க அது மாதிரி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தென் எலெக்ஷன் கமிஷன் ரிமூவல் பிரசிடென்ட் வந்து பண்ணுவாங்க, ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் மட்டும் ரிமூவ் பண்ணுறது எது மாதிரினா ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ். அதே அதர் 2+ பர்சன்ஸ் இருக்காங்களே அவங்க வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ரெக்கமெண்ட்லேயே பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணலாம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் யார் பண்ணுவாங்கன்னா ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அது வந்து யார் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்னா பிரசிடென்ட், ஸ்டேட் எலெக்ஷன்ஸ்னா ரெஸ்பெக்டிவ் கவர்னர்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கான்ஸ்டியூஷனல் போஸ்ட்ஸ். அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இது வந்து என்னென்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து வக்கீலாக அப்பியர் ஆகுங்கள, அவ்வளோதான். சிம்பிளாக சொன்னால் அதுதான் மீனிங். இப்போ சரி, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்க்கலாம். இது வந்து அட்டர்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 76, அதே அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்னா ஆர்டிகல் 125 மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் இந்தியா, இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் அந்த ஸ்டேட் தமிழ்நாடுன்னா அது மாதிரி அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் ஸ்டேட்ன்றது ஹையஸ்ட் லா ஆஃபீஸர் மாதிரி. இது வந்து அப்பாயின்ட் பண்ணுறது பிரசிடென்ட். இங்கே வந்து யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்கன்னா கவர்னர் பண்ணுவாங்க. இவங்களோட குவாலிஃபிகேஷன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் மாதிரி இருக்கணும், ஏன்னா இந்தியா இருக்காங்களா. அதே தமிழ்நாடு லெவல்லன்னா ஹைகோர்ட் ஜட்ஜ் குவாலிஃபிகேஷனாகவே அட்வொகேட் ஜெனரலாக அப்பாயின்ட் பண்ணிக்கலாம். பார்லிமெண்ட்டில் வந்து இவர் என்னன்னா கேன் பார்ட்டிசிபேட் ஸ்பீக் இன் போத் ஹவுசஸ் பட் நோ ஓட்டிங் ரைட்ஸ். அதாவது பார்லிமெண்ட்டில் போய் 2 ஹவுஸில் வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இங்கேயும் வந்து அட்வொகேட் ஜெனரல் இருக்காங்களா, ஸ்டேட் அசம்பிளி கவுன்சில், அதில் போய் மக்கள் கவர்மெண்ட் இது மாதிரி திங்க் பண்ணுறாங்க என்னென்னு வந்து அவங்க வந்து ஒப்பீனியன் சொல்கிறது உரிமை இருக்குது. ஆனால் ஓட்டிங் பண்ணுறதுக்கு வந்து இல்லை, ஏன்னா அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படல, அதனால் அவங்க வந்து ஓட்டிங் ரைட்ஸ் இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன கோர்ட்ஸ்னால் எல்லா கோர்ட்ஸ்லையும் வந்து ஆடியன்ஸ் தான் இருக்கலாம். அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சார்பாக வந்து டெல்லி சுப்ரீம் கோர்ட்னாலும் சரி, மெட்ராஸ் ஹைகோர்ட்னாலும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து அட்டர்னி ஜெனரல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஓகேங்களா? சிமிலராக வந்து இவர் வந்து எல்லா டிஸ்ட்ரிக்டில் வந்து அட்வொகேட் ஜெனரலும் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இவரோட நேச்சர் வந்து என்னென்னா நாட் இன் ஓல் இன் டைம் கவுன்சில் கேன் டூ ப்ரைவேட் ப்ராக்டிஸ். ஓகேங்களா? என்னென்னா இவர் வந்து ஒரு கவர்மெண்ட் வக்கீல் மாதிரி இருக்காங்களா, ஹையஸ்ட் ஆஃபீஸராக இருக்குன்னா மற்ற கேஸ்லாம் போராட முடியாதுன்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்க வந்து போராடுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்காங்க. ரிச்சர்ட் வந்து என்னென்னா கன்வென்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? கவர்மெண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஏன்னா வந்து கான்ஸ்டியூஷனில் இது பண்ணாலும் அவங்க வந்து எப்போனாலும் இது பண்ண, இப்போ வந்து டெம்பரரியாக தானே இருக்குது. ஸோ வந்து கவர்மெண்ட் டிசைட் பண்ணுறது தான் எது மாதிரின்னு கான்ஸ்டியூஷனில் மென்ஷன் பண்ணல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, எஸ்டி அண்ட் பிசி. இது மூணுமே வந்து மோஸ்ட்டாக சிமிலராக தான் இருக்கும். அதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எந்த ஆர்டிக்கிளில் வருதுன்னா எஸ்சி கமிஷன் வந்து ஆர்டிகல் 338, அதே எஸ்டி கமிஷன் வந்து 338A, அதே பேக்வர்ட் கமிஷன் பிசி வந்து ஆர்டிகல் 338Bயில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருக்கும். இது வந்து 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதே பிசி வந்து 100 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 வந்து கான்ஸ்டியூஷனல் பாடியாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. காம்போசிஷன் மூணுமே பாருங்கள் 1+1+3, அதாவது சேர்பர்சன், வைஸ் சேர்பர்சன் +3 மெம்பர்ஸ் மாதிரி இருக்கும். அப்பாயின்மெண்ட்டும் சிமிலர் தான். 3
சாரி 3 பேருக்கு வந்து யார் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட் தான் பண்ணுவார். தென் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா இன்வெஸ்ட் எஸ்சி ரிப்போர்ட், இன்கொயரி இன்டு கம்ப்ளைண்ட்ஸ், அட்வைஸ் ஆன் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் எஸ்சி. சிமிலராக தான் இந்த நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி வந்து எஸ்டி மக்களுக்காக பண்ணுவாங்க. தென் பிசி கமிஷன் வந்து ஓபிசி வந்து மாதிரி இருக்கும். 3 பேருமே வந்து ரிப்போர்ட் யாருக்கு சப்மிட் பண்ணணும்னா பிரசிடென்ட்டுக்கு தான் சப்மிட் பண்ணுவாங்க. ஜஸ்ட் வந்து 89th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 102 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அது மட்டும் தெரிஞ்சப்போ மோஸ்ட்டாக அதில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து காமனாக தான் இருக்குது. தென் ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகல் 280 ரெலவெண்ட் ரீசெண்டாக வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களா. ஸோ வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 280 வந்து ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பண்ணியிருக்காங்க. எவ்ரி 5 years வந்து கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. இதனோட ரிப்போர்ட் வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் சப்மிட் பண்ணுறது வந்து ஆர்டிகல் 281 வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதனோட மெம்பர்ஷிப் பார்த்தீங்கன்னா சேர்மன் ப்ளஸ் 4 members வந்து இருப்பாங்க. ஓகேங்களா. அப்போ அப்பாயின்மெண்ட் மோஸ்ட்டாக வந்து கான்ஸ்டியூஷனல் பாடிஸ் எல்லாமே யார் அப்பாயிண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடென்ட்ஸாக தான் வந்து பண்ணுவாங்க. என்னோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா கிராண்ட்ஸ் இன் எய்ட் வந்து இது பண்ணுறது. அதாவது கிராண்ட்ஸ் இன் 8 ஸ்டேட்ஸ் ஃப்ரம் கன்சாலிடேட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. எவ்வளோ வந்து ஒரு ஸ்டேட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போகலாம், ஸ்டேட்லேருந்து ஸ்டேட் வந்து எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன் வந்து வந்து பண்ணலாம், அதெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருன்னா ஃபினான்ஸ் கமிஷன் தான். நம்ம வந்து இந்த நியூஸ் பேப்பர் அனாலிசிஸ் எடிட்டோரியலில் கூட நம்ம நிறைய வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம். ஸோ மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவை ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இவருடைய ரிப்போர்ட் யாருங்கன்னா பிரசிடென்ட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க. இவர் வந்து பிரசிடென்ட் வந்து பார்லிமெண்ட் வந்து லே பண்ணுவாங்க. இது வந்து ஆர்டிகல் 281 மென்ஷன் பண்ணுது. ஆல்ரெடி சொன்னது தான். என்னோட ஃபங்க்ஷன் என்னன்னா டேக்ஸ் டொரேஷன் எவ்வளோ வந்து யூனியன் ஸ்டேட் இது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இதனோட முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன்ஸும் கூட. Finance strengthening suggests measures to strengthen finance for states and பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டிடியூஷன். ஸ்டேட் மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து ராஜ்யத்துக்கும் எவ்வளோ வந்து ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அது மாதிரியும் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இது வந்து 15 ஃபினான்ஸ் கமிஷன் டிவோலேஷன் ஃபார்முலா. அதை வந்து ஆல்ரெடி பார்த்துட்டு தான். இப்போ வந்து ரீசெண்டாக வந்து 16 ஃபினான்ஸ் கமிஷன் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து என்னென்ன பேராமீட்டர் வந்து சஜஷன் பண்ணியிருக்காங்கன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த கொஸ்டின் வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, எது டிஎன்பிஎஸ்சி ஆர் யூபிஎஸ்சியில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்பெஷல் ஆஃபீஸர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஆர்டிகல் 350 பியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. இதோட பர்பஸ் என்னன்னா லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இருக்காங்களா அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது தான். எங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிக் இருக்காங்களே அவங்களுடைய ஸ்டேட் கார்ட்ஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணோம். அந்த வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி பண்ணிவிட்டு அதை வந்து பிரசிடென்ட் சப்மிட் பண்ணோம். தென் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸும் ஒரு ஆஃபீஸை வந்து சென்ட் பண்ணோம். ஓகேங்களா. ரீஜனல் ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குன்னா பெல்காம், சென்னை, கொல்கத்தாவில் இருக்குது. இது வந்து டெஸ்டினேஷன் யார் பண்ணுவாங்கன்னா கமிஷனர் ஃபார் லிங்குஸ்டிக் மைனாரிட்டிஸ் அவர் தான் வந்து ஏட் பண்ணுவாங்க. அப்பாயின்மெண்ட் ஆஸ் யூஷுவல் கான்ஸ்டியூஷனல் பாடின்றதுனால பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எப்போ பண்ணாங்கன்னா 1957. என்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா அலகாபாத். ஓகேங்களா. ரிப்போர்ட்டிங் செயின் ஆஸ் யூஷுவல் பார்லிமெண்ட் இது பண்ணுவாங்க. ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான். இன்றைக்கி லாஸ்ட் டாபிக் என்னென்னா ஜிஎஸ்டி கவுன்சில், அதை பார்க்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சில் ஃபார்மேஷன், கம்போசிஷன் அண்ட் ஓட்டிங். ஜிஎஸ்டி கவுன்சில் எது மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 101st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2016 இன்டியூஸ் பண்ணி ஆர்டிகல் 279A ஆர்டிகல் வந்து இன்சர்ட் பண்ணுறது மூலமாக தான் பண்ணாங்க. ஓகேங்களா. பிரசிடென்ட் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து என்னன்னா ஒரு 60 நாளுக்குள்ளே வந்து இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களே அப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது ஒரு க்ரைட்டீரியா வச்சு. என்னோட செக்ரட்டரி எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஓகேங்களா. யூனியன் ரெவன்யூ செக்ரட்டரி அவர் தான் வந்து எக்ஸாக்யூட்டிவ் செக்ரட்டரி வந்து ஆக்ட் பண்ணுவாங்க. சேர்பர்சன் யாருன்னா யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டரில் யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வைஸ் சேர்பர்சன் என்னென்னா ஸ்டேட் மெம்பர்ஸ் இருப்பாங்களே ஒவ்வொரு ஸ்டேட்டும் அதுலேருந்து ஒருத்தர் வந்து எலெக்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா. மெம்பர்ஸ் வந்து யூனியன் எம்ஓஎஸ், ஃபினான்ஸ், ரெவன்யூ, ஸ்டேட் ஃபினான்ஸ், டேக்ஸேஷன் மினிஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் மெம்பர்ஸாக வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. பர்மனன்ட் இன்வைட்டி அதாவது நான் ஓட்டிங் பவர் இல்லாமல் ஒருத்தர் வந்து இன்வைட் பண்ணுவாங்க. யாருன்னா சேர்பர்சன் ஆஃப் சிபிஏஐசி அவங்க. ஓகேங்களா. குவாரம் அட்லீஸ்ட் மினிமம் 50% ஆஃப் டோட்டல் மெம்பர்ஸ் வந்து ஓட் பண்ணால் தான் இது வந்து எதுனாலும் பண்ண முடியும். ஓகே ஏதோ ஒரு அப்ரூவ் பண்ணுறது இந்த ப்ராஜெக்ட் இவ்வளோ இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அது மாதிரி. இது வந்து ஆர்டிகல் 279A(1)(a)(7) வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே டிசிஷன் மேக்கிங் பவர் எது பண்ணால் 3/4 ஆஃப் த மெஜாரிட்டி ஓட்ஸ் வந்து பண்ணணும். அது வந்து ஆர்டிகல் 279A(9)ல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓட்டர் எது மாதிரி ஓட் பண்ணணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இந்த வந்து 1/3 ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து 2/3 வந்து இது பண்ணுவாங்க. ஃபினான்ஸ் மெம்பர்ஷிப் தெரியல யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர், சேர்பர்சன் வந்து எல்லாமே இருப்பாங்க. ஸோ வந்து இது மாதிரி வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து 1/3, ஸ்டேட் கவர்மெண்ட் 2/3, மெஜாரிட்டி வந்து அந்த ஓட் வந்து 3/4 வந்து இருக்கணும். ஓகேங்களா. ரெக்கமெண்டேஷன் வந்து என்னென்னா கம்பல்சரியாலாம் இல்லை. ஓகே அதை ஞாபகம் வச்சுக்கோங்க.
இது வந்து என்னன்னா ஓன் ப்ரொசீஜர் வந்து இது பண்ணணும். கான்ஸ்டியூஷனில் வந்து எந்த ஒரு ப்ரொசீஜரும் வந்து சொல்லிக்க மாட்டாங்க. இது மாதிரி தான் பண்ணணும் அது மாதிரிலாம். ஸோ அவங்களே வந்து ஓனாக வந்து டெசிஷன் மேக் பண்ணிக்கலாம். ஜிஎஸ்டி கவுன்சிலோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் கீ ப்ரொவிஷன் பார்த்துக்கலாம். இவங்க வந்து என்னென்னா ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா ஜிஎஸ்டி இருக்குல்ல, யூனியன் ஸ்டேட் லோக்கல் டெக்ஸஸ், ஜிஎஸ்டி வந்து இவ்வளோ கனெக்ட் பண்ணலாம். ரீசெண்டாக கூட ஜிஎஸ்டி ரேட்டெல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டு சிம்பிளாக வந்து 2 டேக்ஸ் ரேட் கொண்டு வந்தாங்களே, அது மாதிரி வந்து மாதத்துக்கு எல்லாமே பவர் வந்து யாருக்கு இருக்குன்னா ஜிஎஸ்டி தான் இருக்குது. அது என்னது ஃபினான்ஸ் கமிஷன் தான் இருக்கும், சாரி ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இருக்குது. இங்கே வந்து கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் எதுக்கு வந்து டேக்ஸ் பண்ணலாம், எந்தெந்த பொருள் வந்து எக்ஸாமின் பண்ணலாம், அது மாதிரி பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து டேக்ஸ் ரேட் கம்மி பண்ணாங்களே, அது வந்து யாருக்கு இருக்குன்னா ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? தென் என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுவாங்கன்னா ஜிஎஸ்டி லாஸ், பிரின்சிபல்ஸ் ஆஃப் லெவி, ஐஜிஎஸ்டி அப்ராப்ரேஷன், இது வந்து ஆர்டிகல் 279A வந்து இருக்கிறது தான் அவங்க தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. தென் த்ரெட் ரோல் மேக்ஸிமம் எக்ஸ்டென்ட் லிமிட், ஜிஎஸ்டி ரேட் ஃப்ளோஸ், பேன்ஸ், ஆல்ரெடி சொன்னது தான். டேக்ஸ் ரேட்டை சிம்பிளாக சொன்னால் டேக்ஸ் ரேட்டை வந்து ஆல்டர்னேட் பண்ணுற பவரும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இருக்குது. ஓகேங்களா? நேச்சுரல் கலமிட்டிஸ், டிசாஸ்டர், ஸ்பெஷல் ரேட் வந்து டிட்டர்மைன் பண்ணுறது. அதாவது வந்து இப்போ வந்து ஃப்ளட் அது மாதிரி இருந்துச்சுன்னா டிசாஸ்டர், இப்போ வந்து ஆயில் ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குல்ல, ஸோ வந்து டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாமா டிக்ரீஸ் பண்ணலாமான்ற பவரும் ஜிஎஸ்டி கவுன்சில் தான் இருக்குது. தென் ஆர்டிகல் 279A(5) அது மாதிரி என்னென்னா ஜிஎஸ்டி லெவி ஆன் பெட்ரோலியம், டீசல், நேச்சுரல் கேஸ், ஏடிஎம். ஒரு சில பொருளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பெட்ரோல் டீசல் வந்து என்னது ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கா, அவங்க வந்து டேக்ஸ் பண்ண முடியாது. ஆனால் ஒரு சில டைம் வந்து ஜிஎஸ்டி லெவியும் பண்ணலாம், அது மாதிரி பவரும் சந்திப்பாங்க. ஆர்டிகல் 279A(11) வந்து என்னென்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் மெக்கானிசம் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட். தென் ஆர்டிகல் 279A(10) வந்து என்னென்னா ப்ரொசீடிங் நாட் இன்வேலிட் டியூ டு வேகன்சி டிஃபெக்ட் ப்ரொசீஜர் இன்ரெகுலாரிட்டி, அது மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸ்பெஷல் ப்ரொவிஷன் ஃபார் நார்த் ஈஸ்ட், ஜம்மு அண்ட் காஷ்மீர், இமாச்சல் பிரதேஷ், உத்தரகண்ட், இங்கே தானே வந்து லோ டெவலப்டு ஸ்டேட்ஸாக, ஸோ அவங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து அதிகமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கும் ஜிஎஸ்டி கவுன்சிலுக்கு பவர் தந்திருக்காங்க. என்னோட அப்ஜெக்டிவ் ஓவரால் என்னென்னா யூனிஃபைட் நேஷனல் மார்க்கெட், எலிமினேட் டேக்ஸ் கேஸ்கேடிங், ரிடியூஸ் கம்பைனிங்ஸ் காஸ்ட். சிம்பிளாக சொன்னால் ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வந்து என்னென்னா நிறைய இன்டைரக்ட் டேக்ஸ் அது மாதிரி இருந்திருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டும் லெவி பண்ணும். அதனால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு வந்து போகும்போது டேக்ஸ் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். ஒரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு பொருளோட விலை இருக்கும். அது ஜிஎஸ்டின்றது த்ரூ அவுட் த இந்தியா ஒரே ஒரு டேக்ஸா, ஸோ வந்து ஒரே மாதிரியான விலையை வந்து நிர்ணயிக்க முடியும். அதுக்காக தான் கொண்டு வந்தது தான் ஜிஎஸ்டி. அதை ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? என்னோட விஷயம் என்ன, கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம். ஓகேங்களா? அதாவது 3/4 வந்து இருக்கா, ஸோ வந்து ஸ்டேட்டோட ஓட்டிங்க்கு அப்புறம் அதிகமாக இருக்குது. ஸோ கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசமாக இது வந்து எக்ஸாம்பிளாகவும் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து கீ ப்ரொவிஷன் கான்ஸ்டியூஷன் பாடி சர்டிஃபிகேட் கிளாஸ். நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஒரு டைம் வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ ரிவிஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வந்து கரண்ட் அஃபேர்ஸ், யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸ், டிஎன்பிஎஸ்சி கரண்ட் அஃபேர்ஸ் அது மாதிரி மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தாலும் ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அது கண்டிப்பாக வந்து அப்கமிங் வீடியோஸில் அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.